3 படகோட்டிகளுக்கு 6 மாதம் சிறை தண்டனை மற்றும் மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்த இலங்கை நீதிமன்றத்தை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடம் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் புவேஷ் சந்திரன் இணைகிறார். வணக்கம் சந்திரன், விவரம். நிச்சயமாக ஜெயஸ்ரீ, ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், ராமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் நாள்தோறும் அங்கிருக்கக்கூடிய அந்த மீன்வளத்துறை அலுவலகத்தில் தங்களுடைய அனுமதி சீட்டை வாங்கி கொண்டு மீன் பிடிக்க செல்வது என்பது வாடிக்கை. பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணியை ஏற்றி தரக்கூடிய மீன்பிடி தொழிலை செய்யக்கூடிய மீனவர்கள் அவ்வப்போது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்வது என்பது வாடிக்கையாக இருந்து வரக்கூடிய நிகழ்வாக இருந்து வந்தது. கடந்த காலங்களை பொறுத்த மட்டில் கைது செய்யப்படும் மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் பின்னர் விடுவிக்கப்படுவதும் வாடிக்கையாக இருந்து வந்த சூழலில் கடந்த சில தினங்களாக மட்டும் எல்லை தாண்டி மீன் பிடிக்கக்கூடிய அந்த மீனவர்களுடைய படகுகளை ஓட்டி வந்த படகோட்டிகளுக்கு 6 மாதம் சிறை தண்டனையும், அதே போல 2 முறை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்யப்படும் மீனவர்களுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கும் புதிய நடைமுறையானது இலங்கையில் தற்போது அமல்படுத்தப்பட்டு நீதிமன்றமானது அந்த தீர்ப்பை இருமுறை தற்பொழுது வழங்கியுள்ளது. இதன் காரணமாக ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து மீன் பிடிக்க சென்ற 3 படகோட்டிகளுக்கு சுமார் 6 மாதம் சிறை தண்டனையும், அதே போல 2 முறை எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட ஒரு மீனவருக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் அந்த நீதிமன்றமானது வழங்கி இருக்குது. இதனை அடுத்து அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி இந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பேரணியாக நடைபயணம் சென்ற போது மாவட்ட ஆட்சியருடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பட்டதை அடுத்து தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு 22ஆம் தேதிக்குள் தம் மீனவர்கள் வந்து சேராவிடில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் தற்பொழுது வரை மீனவர்கள் வந்து சேராததால் நேற்று முன்தினம் நடந்த மீனவர்களுடைய ஆலோசனை கூட்டத்தில் இன்று துவங்கி காலவரையற்ற, அதாவது அந்த மீனவர்கள் விடுவித்து இங்கு தாயகம் திரும்பும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என அவர்கள் அறிவித்திருந்தனர். திட்டமிட்டபடி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சிமடம் பகுதியில் மீனவர்கள் இன்று காலை 10 மணி துவங்கி 100க்கும் மேற்பட்ட உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே 10 நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் அந்த படகுகள் அனைத்தும் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது உண்ணாவிரதமானது துவங்கி இருக்கிறது. இந்த உண்ணாவிரதமானது மீனவர்கள் தாயகம் திரும்பும் வரை துவங்கும் எனவும், தொடர்ச்சியாக இதற்கு மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என கூறி தற்பொழுது அவர்கள் உண்ணாவிரதத்தை துவங்கி நடத்தி வருகின்றனர். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி புபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.